ஹாய், இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் க்ரீமியான தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரிசியை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி மசிச்சு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எப்பவும் சேர்த்துவோம். அப்படி இல்லாமல் அது ஒரு 1/2 கப் ஜாஸ்தி தண்ணி சேர்த்து சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 1 கப் பாலும் 1 கப் தயிரும் எடுத்திருக்கேன். பால் சேர்த்துனா நல்லா தயிர் சாதம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் புளிப்பு வராது. நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் பால் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4-5 கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், தேவைப்பட்டால் கொஞ்சம் சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம மசிச்சு வச்ச சாதத்தோடு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு, அப்போ எடுத்து வச்சிருந்த பால், இதை ஃபஸ்ட்டு நல்லா கிளறிடலாம். பாலும் தயிரும் உங்களோட விருப்பம்தான், எவ்வளோ ஜாஸ்தி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குலைவாக இருக்கணும் அப்படின்னா ஜாஸ்தி நீங்கள் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தயிரையும் சேர்த்துடலாம். நான் 1 கப் பாலும் 1 கப் தயிரும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை விட ஜாஸ்தி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மாதுளம்பழம், கேரட்டு இது மாதிரி துருவி போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.